இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரை. இந்த சிக்கன் ஃப்ரை சொல்லும் போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கிறது மட்டும்தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தக்காளி, வரமிளகா, பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ண போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான். ஒன்று அரைக்கிறது, அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணுறது, 3வது பார்த்தீங்கன்னா அப்படியே குக் பண்ணி இறக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சிக்கன் ஃப்ரை தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, தக்காளி 2 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 8 நம்பர், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 1 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிக்கன் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி அரைக்கிறது, மசாலா அரைக்கிறது. நம்ம வீட்டில் நார்மலாக என்ன பண்ணால் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் பண்ணாலும் இந்த பொருளோட இது போட்டால் மேட்ச் ஆகுதா, இல்லை இதோட இது காரம் கரெக்டாக இருக்கா, இந்த புளிப்புக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு பண்ணணும். அதான் விஷயம். இந்தியன் ரெசிபி பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் ரெசிபி அப்படின்னு எதுவுமே இல்லை, எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. இது வந்து ஒரு கைப்பக்குவத்துக்கும் ஒரு வீட்டு ஸ்டைலையும் பண்ணுற அந்த ஒரு ரெசிபிகள் அவங்கவுங்களோட ஸ்டைலில் கூட டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதான் விஷயம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால், இந்த தக்காளி, இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தக்காளியை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளி ஏன் எடுத்துருக்கேன்னா, அந்த ஒரு புளிப்பு தன்மைக்காக அந்த தேவை. வறுவல் சொல்லும் போது, அந்த ஃப்ரை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை தேவை. அப்புறம் அந்த தக்காளிக்கு வந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா காரம் தேவை, புளிப்பு காரம். அதனால் இந்த காரத்துக்கு வரமிளகாவை போடுறேன். நம்ம கொடுத்துருக்க குவான்டிட்டிக்கு இந்த வரமிளகா கரெக்டாக இருக்கும். அப்படி கொஞ்சம் காரம் கூட அப்படி இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணினா 1-2 கம்மி பண்ணிக்கோங்க, ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த மிளகா போட்டாச்சு. நான் 1-2 எக்ஸ்ட்ரா தான் போடுவேன், ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்றமாக போட்டுங்க. இடித்த பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய். இந்த இடத்துல என்னடா இவர் வந்து வரமிளகாவும் போடுறாரு, பச்சை மிளகாவும் போடுறாரு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அது ரொம்ப காரம் ஆகிடுன்னு. ஆனால் இந்த பச்சை மிளகாய் காரம் வந்து சுருக்குன்னு தரும். எப்படி அந்த ஃபஸ்ட்டு அந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரம் வந்து நல்லா சுருக்குன்னு தரும். அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வரமிளகா வந்து அந்த தக்காளிக்கு இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக காம்போவாக இருக்கும். இந்த மிளகாய் தனியாக இருக்கும். அதனால தான் வந்து ஒரு மிளகாய் போடுறேன். இதுக்கப்புறம் இதை அரைக்கும் போதே உப்பு போட்டுருங்க. வேலை ஈஸியாக எந்தளவுக்கு முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக முடிக்கலாம். உப்பு, இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் மிளகாத்தூள். திருப்பி நடா இவர் மிளகாத்தூள் போடுறா, இவ்வளோ காரத்துக்கு பச்சை மிளகா போட்டால் வரமிளகா போட்டார்னு அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அந்த கலருக்காக தான். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து டேஸ்ட்டாக பண்ணி முடிச்சிருப்போம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து எப்படி வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ கண்ணுக்கு நல்லா பார்வையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம். அப்புறம் மல்லி நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ இதோட ஒரு அதிகமான கருவேப்பிலாம் வேண்டாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 கொத்தமல்லி போட்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அரைக்கும் போதே வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அந்த ஒரு வாசம் கொடுக்கும். அந்த பச்சையாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கும் போது அந்த வாசத்துக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி சைடில் நம்ம ஒன்று பண்ணிடலாம். வாங்க, அடுப்பு ஆன் பண்ணுவோம். வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு வேலை செய்யணும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த சிக்கன் எண்ணெய்லாம் ஊற்ற போகிறதில்ல, சிக்கன் போட போது யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட் டேட்டாவை சிக்கன் போடுறேன். இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை 2 விதமாக பண்ணலாம். இதை அரைச்சி ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை எனக்கு வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இப்போ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, சிட்டிக்கு மஞ்சத்தூள் மஸ்ட்டு, மல்லித்தூள் வேண்டாம், நம்ம அங்கே போட்டிருக்கோம். இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள். ஏன் சொல்கிறேன்னா, அந்த சிக்கன் வேகும் போது ஒரு 1/4 வேக்காடு இருக்கும்போது அந்த காரத்தன்மை உள்ளே இறங்கிறதுக்காக தான். இதோட முக்கியமாக பச்சை கருவேப்பிலை வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். இந்த 2 பொருள் இல்லாமல் பண்ணாதீங்க. இதெல்லாம் போட்ட பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடும்.
இவர் அப்படியே வேக விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அப்புறம் சிக்கனை போட்டு மசாலா போட்டு அரவை போட்டு அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல தலைவர் நல்லெண்ணெய் மஸ்ட்டு. சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அரைக்கிறதுக்கு ஊற்றுறேன். சரிங்களா? இதை அரைக்கிற பக்கம் எப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது. குறை அரைச்சா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அதே டைமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிக்கனை முழுசாக வேக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மசாலா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த சிக்கனை வந்து ஒரு 20% வெந்து வர டைமில் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணணும். அதனால் டக்குன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். அந்த மசாலாவை அரைச்சாச்சு. இந்த சிக்கனும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுனதெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஏன்னா சிக்கன் வந்து அந்த ஒரு 20 to 30% தான் வேக வச்சுருக்கோம். அதாவது 20-30% வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த அரைச்ச மசாலா பாருங்கள், வீட்டில் எப்படி கெட்டி மசாலா ரெடி பண்ணுவீங்க, தக்காளி தொக்கு மசாலா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு, அதாவது தக்காளி சட்னி பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மிளகாத்தூள்லாம் எதுக்காக போடுறேன், காஷ்மீர் சில்லி போடுறப்பவும் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். அந்த குக் பண்ணி எடுக்கும்போது அது பக்குவம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இது முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் வந்து ஒரு 20-30% வெந்திருக்கு. இந்த இடத்துல இவரை நம்ம உள்ளே போடுறோம். இந்த இடத்துல பேஸ்ட் அதிகமாக சொல்லி எல்லாத்தையும் போடுறாரு. அப்படி போட்டால் அது பக்கம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் போடுறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மசாலாவை எல்லாம் சேர்ப்போம், கரெக்டாக இருக்க பார்ப்போம். அப்படி இல்லை எனக்கு தொக்குன்னு தான் நல்லாயிருக்கும் அப்படி ஃபீல் பண்ணால் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அவ்வளோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தொக்கு போடலாம். இது கூட கொஞ்சம் நல்லா தாராளமாக கொத்தமல்லி, அப்புறம் தலைவர் கருவேப்பிலை, மை ஃபேவரட் ஆல் டைம். அதாவது எங்கெல்லாம் சமையல் பண்ணுறோம் அப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் என் கை போடாது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படி யோசிப்பேன் நான். அதனால் எப்பவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை போடுவேன். இதுக்கு பிறகு உப்பு தேவைப்படாதீங்கன்னா கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் நான் பண்ண பிறகு என்ன பண்ணுறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக நல்லெண்ணெய் அப்படி போடுறேன்னா அந்த நல்லெண்ணெய் போகும்போது கீரை அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேலை எதுவுமே இல்லை. இப்போ திருப்பி இந்த சிக்கன் அப்படியே வேகணும். இது வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நிமிஷம் டைம் இருக்கும். வெந்த பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ நீங்கள் நல்லா அப்படி குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண அந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடும். அப்படியே அந்த மசாலா சுண்ட நல்லா கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கடையை பிடிச்சிருப்பேன், அதாவது சிக்கன் போடும்போது. ரெண்டாவது அந்த மசாலா வெந்த பிறகு, அதாவது மசாலா அரைச்சி முடிச்ச பிறகு போடுறதுக்கு கடாயை பிடிச்சிருப்பேன். அவ்வளோதான். ரொம்ப நேரம் பக்கத்திலே நிற்க வேண்டாம் சொல்கிறேன் நான். அந்தளவுக்கு ஒரு ஈஸி ரெசிபி, கம்ஃபர்ட் ரெசிபி. நல்லா காரசாரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்த பிறகு அப்படியே சுண்ட ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுட அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் அந்த ஆயிலே தெரியல பார்த்தீங்களா, தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ரைஸ் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் ரைஸு வரைய வெடிக்காதீங்க. வீட்டில் கொஞ்சம் கொலகொலகணும்னு பக்குவத்துக்கு வெந்த பிறகு அந்த ரைஸ் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சும்மா கும்முன்னு அப்படி இருக்கும். அப்படியே கும்முன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்து அப்படியே சுட எடுத்து இந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். மழை காலத்துலலாம் இந்த மாதிரி ரெசிபிலாம் யாராவது செஞ்சு தர மாட்டாங்களா அப்படி சொல்லி யோசிப்போம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர் ரெசிபி. அவ்வளோதாங்க. அப்படியே கையில் எடுத்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே கும்முன்னு இருக்கும். அப்படியே ஒரு பீஸ் சாப்பிடலாம் போல இருக்குது. நான் அப்புறம் சாப்பிட்றேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த அளவுக்கு சமையலை ஈஸியாக நம்ம பண்ண முடியுமோ அது கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பண்ண முடியும். அது கடினம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை பற்றி நம்ம தெரியாமல் நம்ம வீட்டில் என்ன தோணும், அவர் போடுறாரு நானும் போடுறேன் அப்படி சொல்லிட்டு நினச்சி நீங்கள் வீட்டில் பண்ணினா அப்போ அந்த சமையல் கடினமாக தான் இருக்கும். இது தெளிவாக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. Thank you so much.